வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது நம்ம ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாங்க. சிகப்பரிசி வச்சு நம்ம உப்பு உருண்டை செய்ய போறோங்க. நார்மலா கிடைக்கிற சாதாரண சிகப்பரிசி தாங்க. பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இப்ப சிகப்பரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்ப ஊறின அரிசியை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கிளாஸால தான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேங்க. அதே கிளாஸால அரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம புழுங்கல் அரிசியில நம்ம சேனல்ல ஏற்கனவே புழுங்கல் அரிசியில உப்பு உருண்டை போட்டிருக்கேங்க. அதுல நான் வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கியிருப்பேன் தேங்காய் துருவலை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தேங்காய் துருவலை அரிசியோட சேர்த்து அரைச்சா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது நாங்கள் அரிசியோட சேர்த்து அரைச்சி பார்த்துட்டு செஞ்சதுல ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயோட அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கு நான் அரிசியோட சேர்த்து அரைக்க போறேன் தேங்காய் துருவலை. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியை கழுவிட்டு நல்ல தண்ணியில ஊற வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியை நம்ம எடுத்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. நமக்கு சிகப்பரிசி சீக்கிரமாவே நல்லாவே மஞ்சிரும். இப்ப நம்ம அரிசியும் தேங்காயும் சேர்த்து நல்லாவே அரைச்சிட்டோம். நம்ம எந்த கிளாஸால அரிசி எடுத்திருந்தோமோ அந்த கிளாஸால அரை கிளாஸ் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். சீக்கிரமாவே மஞ்சிரும் நமக்கு இந்த அரிசி. இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோனே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இப்போ பருப்புல நமக்கு லேசாக செவந்த உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இதுக்கு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம அரைக்கும் போது ஏற்கனவே அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தோங்க. இப்போ திரும்பியும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. 1 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தோம். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கோம். இப்போ நமக்கு வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மாவு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா பேனில் நமக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா உருட்டிட்டு உருட்டின மாதிரி பதம் வரும். அப்போ நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ சரியா இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆற வச்சிடலாங்க. இப்போ நமக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. சிகப்பரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல சிகப்பரிசி பாயாசம் போட்டிருக்கோம். பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப நேரம் பிசையணும்னா இல்லைங்க, சும்மா நம்ம லேசாக பிசைஞ்சாவே போதும் நமக்கு. இப்போ நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோங்க. நமக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அரிசி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 17 உருண்டை வந்திருக்குங்க. ஸ்டவ்ல இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இட்லி தட்டில் மேலே லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம உருண்டையை வச்சிடலாம். இப்போ மூடிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திறந்துடலாம். இப்போ நமக்கு சிகப்பரிசி வச்சு உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.